இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரீசன், எதனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்ஸேஷன் பேப்பர் ரொம்ப டஃபா இருக்கு, இல்ல என்னால கிராக் பண்ண முடியல அப்படிங்கிறத வந்து வாட் ஆர் த ரீசன் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்து வாட் ஆர் த திங்ஸ் டு பி டன் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில்டாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஷெட்யூல வாட் ஆர் வி ஆர் ப்ரொவைடிங் ஃபார் த வாட் இஸ் த வேல்யூ தட் வி ஆர் ப்ரொவைடிங் ஃபார் த மணி தட் யூ ஆர் பேயிங் டு அஸ். So how we are helping the student to go through this examination with a pass percentage of 70% on an average. So இதை வந்து இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா வாட் ஆர் த ரீசன்ஸ். ஸோ இது வந்து ப்ரிப்பரேஷன் டைமில் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுறோம், எக்ஸாம் வழி என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுறோங்கிற டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சார், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொவிஷன் மட்டும் நல்லா தரோவாக படிச்சிருப்பாங்க, ஆனால் வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்காது. சார், நம்ம டாக்ஸேஷன் பேப்பரை பொறுத்த மட்டும் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி தியரிட்டிக்கல், இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி ப்ராக்டிக்கல், ரெண்டும் கலந்து தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் ஹேவ் கான்செப்சுவல் கிளாரிட்டி. ப்ரொவிஷனல் நல்லா தரவாக இருக்கணும், அது மட்டும் இருந்தால் மட்டும் போகாது, ரைட்டிங் ப்ராக்டிஸும் இருக்கணும். ஹவ் யூ ஆர் ப்ரெசென்டிங் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறதும் மேட்டர்ஸ் அ லாட் இன் கேஸ் ஆஃப் டாக்ஸேஷன். ஸோ ப்ராக்டிஸும் பண்ணணும், அட் த சேம் டைம் ப்ரொவிஷனும் நல்லா தரவாக படிக்கணும். ஸோ இது ரெண்டுமே பேரலாக போனால் மட்டும்தான் டாக்ஸேஷன் பேப்பர் வில் பி வெரி ஈஸி. அடுத்தது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வில் இன்டென்ட் டு ஸ்டடி அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பாங்களே தவிர்த்து, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 15 சாப்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அப்படியே வரிசையாக 15 சாப்டர் படிக்கணும்னு நினைப்பாங்களே தவிர்த்து படிச்சதை ரிவைஸ் பண்ணணுங்கிற இன்டென்ஷனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிறது இல்லை. ஸோ நம்ம எவ்வளோக்குள்ள ரிவைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள ரீடைன் ஆகும். ஏன்னா இப்போ வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 6 months டைம் கேப் இருந்து, தேங்க் காட் இப்போ வந்து 3 attempts கொண்டு வந்தனால உங்களுக்கு வந்து டைம் கேப் பிட்வீன் ஈச் அட்டெம்ப்ட் வந்து கம்மியாக இருக்கிறனால ரிட்டென்ஷனுக்கு வந்து ரொம்ப நெசசிட்டி ரொம்ப பெருசாக இல்லைனாலும் அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி மச் நீடட். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் படிக்கிறது 45 daysக்கு அப்புறம் நான் இருக்கணும் அப்படின்னா ரெகுலராக ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா அப்ராக்சிமேட்லி 50 days என்னமோ இருக்கு அடுத்த செப்டம்பர் எக்ஸாமுக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ 45 days எல்லாம் கட் பண்ணி பார்த்தா 45 days வரும். அப்போ அந்த 45 daysக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்கள் படிக்கிற கான்செப்ட் 45 daysக்கு அப்புறம் நான் இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் இன்டர்வல்ல வி மஸ்ட் ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் ரீட்டைன் ஆகும். ரீட்டைன் ஆனால் தான் எக்ஸாமில் ப்ராப்பராக நம்மளால டெலிவர் பண்ண முடியும். அடுத்தது, ஸ்டார்டிங் வித் ராங் சாப்டர். ப்ரிப்பேர் பண்ணுறப்பே வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்ஸேஷனை பொறுத்த மட்டும் பிஜிபிபியில் போய் ஸ்டார்ட் பண்ணுறேன், சேலரி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சார், இப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தப்பு இல்லை, பட் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்மளால முடிக்க முடியல அப்படின்னா ஒரு லூப்புக்குள்ளே மாட்டிக்குவோம். இதில் வந்து என்ன ஆகிடும்னா நிறைய பேருக்கு வந்து மொமெண்டம் போயிடும். என்னடா அது டாக்ஸேஷன் இவ்வளோ பெருசாக இருக்குது, போய்கிட்டே இருக்குது, ஆனால் நம்மளால முடிக்க முடியலையே அப்படின்னு we are not able to continue, we are not able to complete even though we have spent more time. என்ன நம்பர் ஆஃப் டைம் நம்ம செலவு பண்ணியும் நம்மளால இப்போ கம்ப்ளீட் பண்ண முடியலையேன்னு ஒரு விரக்தி அடைஞ்சிருவாங்க ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டார்டிங் வித் ப்ராப்பர் சாப்டர் டு கெயின் மொமெண்டம். அதுக்காக நான் வந்து சேலரியும் பார்க்கக்கூடாது, பிஜிபிபியும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஸோ வி மஸ்ட் ஸ்டார்ட் வித் த ப்ராப்பர் சாப்டர் which is light weighted but at the same time which is giving a self confidence, over confidence இல்லை self confidence. அது இருந்தால் அது கொடுக்குற சாப்டராக பார்த்து சரி. அவர் கிளாஸில் வந்து நம்ம கிளாஸில் ஸ்ட்ராட்டஜியே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வில் பி ஸ்டார்டிங் வித் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் வில் கோ டு ஐஎஃப்ஓஎஸ், அதுக்கப்புறம் வில் கோ டு கேபிட்டல் கெயின், அதுக்கப்புறம் தான் வில் கோ டு பிஜிபிபி, அதுக்கப்புறம் தான் வில் கோ டு சேலரி. இதே சீக்வன்ஸில் தான் ஐ வில் பி ஆஸ்கிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டடி ஆல்சோ. இது ப்ராப்பராக ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து போத் அட் ஐசிஐல செஷன்ஸ் எடுக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணுறப்போவும் தேர் வெரி மச் கம்ஃபர்டபுள். அதே மாதிரி இங்கே ஃபோக்கஸ்லேயே அதே மெத்தட் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அதே சீக்வன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஒரு மொமெண்டம் கிடைக்கும். இப்போ நம்ம சேலரி பார்க்கறது தப்புன்னு நான் சொல்லலை, பார்க்குறப்போ ப்ரொவிஷன்ஸ் நிறைய இருக்கிறனால வாட் வில் பி இன்டெண்டிங் டு டூ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கும், சாப்டர் முடியல அப்படின்னு ஒரு லிமிட்ல போர் அடிச்சு ரொம்ப நேரமாக படிச்சுட்டே இருக்க முடியலையே அப்படின்னு. பட் ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அது ஃபியூ ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்குது அண்ட் ஃபியூ இன்ட்ரிகேட்டட் ப்ரொவிஷன்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டல் ப்ரொவிஷன் சொல்லலாம். 2-3 ப்ரொவிஷன் மட்டும் தான் ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன், விச் அது தவிர்த்து இருக்கிறது எல்லாமே வந்து வெரி மச் ஈஸி தான். அந்த 2-3 இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட் இந்த மாதிரி கான்செப்ட் மட்டும் நம்ம காம்போசிட் ரெண்டு இந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸ் மட்டும் ரொம்ப முக்கியமானதுன்னு இல்லை, ரொம்ப ட்விஸ்டடான இது, அதை மட்டும் படிச்சிட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் us to crack that chapter alone. ஸோ அந்த சாப்டரை நம்ம வந்து ஒரு 2 days ஸ்பெண்ட் பண்ணி 3 days ஸ்பெண்ட் பண்ணி முடிக்கிறப்போ வில் பி ஹேவிங் சம் ஹாப்பினஸ் இன் அவர் செல்ஃப். என்னது இந்த மாதிரி பரவாயில்ல, நம்ம வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிங்கிற சாப்டர் முடிச்சிட்டோம், ஐஎஃப்ஓஎஸ்ங்கிற சாப்டர் முடிச்சிட்டோம், எஸ் there is some progress அப்படின்னு மைண்ட் வில் பி ஒரு ரிவார்டு, மைண்டுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்குறப்போ தான் we will be able to ஃபர்தராக நம்மளால மூவ் பண்ண முடியும். ஸோ அப்போ உடனே வந்து நான் வந்து சேலரியே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, சேலரி எப்போ பார்த்தா எப்படி சார் பார்க்கறது, பிஜிபிபி எப்படி பார்க்கறது அப்படின்னா நம்ம அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ starting with the correct chapter also matters.
while preparing for the examination. ஏன்னா ஃபைனல் லெவலே ஐ ஹவ் சீன் மை ஃப்ரெண்ட்ஸ் who will be starting with பிஜிபிபி பார்த்துட்டு இருக்கேன் நம்ம அப்பல இன்ன வரைக்கும் என்னால் முடிக்க முடியல அப்படின்னு கலைக்கல. ஐ ஹவ் சீன் ஃப்ரெண்ட்ஸ், பட் ஐ வில் நாட் ஸ்டார்ட் வித் தட். ஐ வில் பி ஸ்டார்டிங் வித் த பேப்பர்ஸ், ஐ மீன் சாப்டர்ஸ் தட் ஆர் ரெலவென்ட் ஃபார் ஃபைனல் ஆர் ரிசர்வ்ட் ஃபார் ஃபைனல். அசஸ்மெண்ட் ஆஃப் ட்ரஸ்ட், அசஸ்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி, இந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கு. அவங்க குட்டி குட்டி கான்செப்ட் இருப்பான். அதே தான் நீங்களும் பண்ணணும், along with studying the biggest chapter. அது எப்படி படிக்கணும், என்ன பண்ணுங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்தது இந்த பிகர் சாப்டர்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து நான் சொன்ன மாதிரி அந்த லூப்ல போய் மாட்டிக்கும். ஸோ நம்ம அப்படி பண்ணாமல் அந்த பிகர் சாப்டர்ஸ் எப்படி பார்க்கணும், அந்த 1.5 நாள் ரிவிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான சாப்டர்ல. இப்போ ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற ரெண்டுமே வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ண முடியாது. செப்டம்பர் எக்ஸாமுக்கு இப்போ நிறைய டைம் இருக்கு இல்லையா, 45 டேஸ்ங்கிறது நிறைய டைம் இல்லை தான். பட் வி ஆர் நாட் வெரி க்ளோசர் டு த எக்ஸாம். அப்படி இருக்கிறப்போ இந்த டைத்துல வந்து ஃபர்ஸ்ட் டூ நீங்க பண்ணணும். என்னது, வெறும் ப்ரொவிஷன் மட்டும் படிக்கக்கூடாது, யூ மஸ்ட் ஹவ் சம் ரைட்டிங் ப்ராக்டிஸ். இப்போ வந்து பெரிய சம்லாம் சால்வ் பண்றீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 2 வாட்டியாச்சும் அந்த ஃபார்மேட் ஒன்று உங்களுக்கு கையில ஃப்ளோ வரணும்ல. அந்த ஃப்ளோ வந்தால் தான் ப்ரொவிஷன் வாட் யூர் ஸ்டடிங் வில் பி ரெலவென்ட். ப்ரொவிஷன் மட்டும் படிச்சுட்டு உன்னால எழுத முடியல அப்படின்னா வாட் யூ ஆர் டூயிங் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதனால இது ரெகுலராக பண்ணிட்டே இருக்கணும். ரிவிஷனும் ரெகுலராக அட் ரெகுலர் இன்டர்வல் வி ஹவ் டு ரிவைஸ். இது ரெண்டும் பண்ணிட்டே இருக்கிறப்போ வில் பி ஹேவிங் சம் கண்ட்ரோல் ஓவர் த சாப்டர் சப்ஜெக்ட் ஆஸ் அ ஹோல். ஃபைன் சார். இப்போ சரி, இதை வந்து ப்ரிப்பரேஷன் அப்போ பண்ணணும்னு சொல்றோம். அப்போ எக்ஸாம் அப்போ என்ன சார் பண்றது அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன தப்பு பண்றாங்க அப்படின்னா, ஸோ 15 மினிட்ஸ் டைம் எதுக்காக கொடுக்குறாங்க, சாய்ஸ் இல்லையா, கொஸ்டின் பேப்பர் ரீட் பண்றதுக்கும் and select those sums which is very much relevant இல்லை, which is we are aware of it. எதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதெல்லாம் செலக்ட் பண்றதுக்காக தான் அந்த 15 மினிட்ஸ் டைம் கொடுக்குறது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, எடுத்தோன்னா கம்பல்சரி கொஸ்டினை போய் பார்க்க போறாங்க. சார் அந்த கம்பல்சரி கொஸ்டின் தெரியுதோ தெரியல, நீங்க அட்டன் பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கிறப்ப அந்த 15 மினிட்ஸ்ல பாக்குறது இஸ் ஆஃப் நோ ரெலவன்ஸ், இஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ அந்த 15 மினிட்ஸ் டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கம்பல்சரி கொஸ்டினை தவிர்த்து வேற என்னென்ன கொஸ்டின்லாம் வந்திருக்கோ அதுல எதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுமோ. இப்போ 6 questions இருக்கு. அவுட் ஆஃப் 6 question ஐ அம் கோயிங் டு செலக்ட் 5 question அப்படின்னா அந்த 5 question செலக்ட் பண்றதோட அவங்க வேலை முடியல. அந்த 15 மினிட்ஸ்ல அடுத்து என்ன பண்ணணும்னா, ஐ அம் கோயிங் டு ரைட் த செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஐம் கோயிங் டு ரைட் த தேர்ட் கொஸ்டின் செகண்ட், அண்ட் ஐம் கோயிங் டு ரைட் 5th கொஸ்டின் த தேர்ட், அண்ட் ஐம் கோயிங் டு ரைட் த 6th கொஸ்டின் த ஃபோர்த். புரியுது என்ன சொல்றேன்னு? இந்த சீக்வன்ஸ் பண்ணணும். அதாவது 5 கொஸ்டின் செலக்ட் பண்றீங்களா, அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நான் எழுத போறேன், அதுக்கடுத்து எழுத போறேன். அப்ப நான் இது என்ன, அப்ப ரெண்டாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் எழுத போறது நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறத நான் ஐடென்டிஃபை பண்றதுக்கு உண்டான டைம் தான் இந்த 15 மினிட்ஸ். ஸோ இதே நான் வந்து பென்சில்ல கொஸ்டின் பேப்பர்ல எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 2 எழுத போறேன், அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 எழுத போறேன், அடுத்த கொஸ்டின் நம்பர் 5 எழுத போறேன், கொஸ்டின் நம்பர் 6 எழுத போறேன் அப்படின்னு 5 கொஸ்டின்ஸ் நீ செலக்ட் பண்ணி முடிச்சிடணும். இது நீ வந்து நல்லா படிச்சிருந்த அப்படின்னா இட் வில் நாட் டேக் மோர் தென் 5 to 7 minutes. கொஸ்டின் பேப்பர் வாங்கின உடனே கடகடன்னு என்ன பண்ணிடணும், இதெல்லாம் நான் வந்து அட்டன் பண்ண போறேன் அப்படிங்கறத அந்த சீக்வன்ஸ் எழுதிட்டு அப்படின்னா இட் வில் நாட் டேக் மோர் தென் 5 minutes. அப்போ மிச்ச டைம் என்ன சார் பண்றது அப்படின்னா, அப்பதான் கம்பல்சரி கொஸ்டின் போகணும். கம்பல்சரி கொஸ்டினும் நான் போய் சால்வ் பண்ண சொல்லல, கம்பல்சரி கொஸ்டின்ல போயிட்டு உனக்கு தெரிஞ்ச கேள்வி வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கணும். சார் இன் கேஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல வந்து அமல்கமேஷன் கன்சாலிடேஷன் இருக்கு, கன்சாலிடேஷன் அமல்கமேஷன் தெரிஞ்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி டைரக்ட் டாக்ஸ்ல இல்ல இன்டைரக்ட் டாக்ஸ்ல என்ன வந்திருக்கு அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் நீ சால்வ் பண்ண தெரிஞ்ச சம் தான் வந்திருக்கு அப்படின்னா தென் வெல் அண்ட் குட். இப்போ இதை வந்து இதுக்கு இடையில இந்த சீக்வன்ஸ்குள்ள நம்ம இன்கால்குலேட் பண்ணுமா வேணாமாங்கிறத மட்டும் அனலைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா மேபி உனக்கு வந்து இடையில வந்து கொஸ்டின் நம்பர் ஏதோ ஒரு கொஸ்டின் தெரியாம இருந்திருக்கலாம், பட் வேற வழியில் அட்டன் பண்ணி தான் ஆகணும்னு கொண்டு வர அப்படின்னா, பட் இன் பிட்வீன் ஒன்று வந்து கொஸ்டின் நம்பர் 1 நல்லா தெரியுது அப்படின்னா அது இன் பிட்வீன் 1 கொண்டு வந்துக்கலாம். 6 வந்து உனக்கு சரியா தெரியல, பட் அட்டன் பண்ணி தான் ஆகணும். பட் 1 நல்லா தெரியும், அப்போ இதை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 6 போகலாம். ஸோ திஸ் இஸ் how we have to plan at the time of reading the paper. ஸோ சரி, இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் 5 minutes டைம் இருக்கு அப்படின்னா, இப்போ நீ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிற இல்லையா, ஸோ இப்போ செகண்ட் நம்பரா இருக்கிற கொஸ்டின் தான் நீ ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண போற அப்படின்னா, இப்போ இந்த செகண்ட் கொஸ்டினை அதுக்கு ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும்ல, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிட்டு இதெல்லாம் ஆட் பண்ண போறேன், இதெல்லாம் மைனஸ் பண்ண போறேன், இது வந்து நோ அடிஷன், நோ அட்ஜஸ்ட்மெண்ட், எதுவுமே பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் நீ நோட் டவுன் பண்ணலாம். இல்லை ஹவ் யூ ஆர் கோயிங் டு ப்ரெசென்ட்ங்கிறத மைண்ட்ல ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பெல் அடிச்ச உடனே டக்கு நீ வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம் எழுதுறதுக்கு. ஸோ ஐ ஹோப் யூ ஆர் கிளியர். 15 மினிட்ஸ் டைம் இப்படி தான் யூஸ் பண்ணி தவிர்த்து கம்பல்சரி கொஸ்டின் பார்க்கவே கூடாது. த ஸ்டார்டிங் வித் அடுத்த கேள்வி, அடுத்த பாயிண்ட் பாரு. ஸ்டார்டிங் வித் கம்பல்சரி கொஸ்டின். கம்பல்சரி கொஸ்டின் இஸ் a trap. It is a trap. நீ என்ன ட்ரை பண்ணாலும் you will not be able to complete within minimum 1 hour. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா இட் இஸ் a trap. ஸோ இன் ஆர்டர் டு கெயின் சம் கான்ஃபிடன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ கொஸ்டின் நம்பர் 1 வந்து எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு அது முதல்ல எழுதுனா லாக் ஆகிடும். ஸோ அதனால வாட் யூ ஹேவ் டு டு,
நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் யூ கேன் ட்ரை வித் கம்பல்சரி கொஸ்டின் இஃப் யூ ஆர் வெல் இஃப் யூ ஆர் நோன் இல்ல இஃப் யூ ஆர் ஏபிள் டு சால்வ் தட் கொஸ்டின். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கேள்வியா இருந்தா யூ கேன் கோ ஃபார் த கம்பல்சரி கொஸ்டின் இன் பிட்வீன் த இது. இதுலயுமே வந்து வி மஸ்ட் ட்ரை டு எக்ஸாம் வி மஸ்ட் ட்ரை டு ஸ்கோர் ஸ்டெப் மார்க் தான் தவிர்த்து டேலி பண்ணணும் இல்லை 100% கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. சார் ஒரு ஜென்ரல் ஸ்ட்ராட்டஜி என்ன சார் என்னன்னா, சார் ஒரு கொஸ்டினை கம்பல்சரி, அதாவது ஒரு கொஸ்டினை 100% கரெக்டாக எழுதி 16 மார்க் மேக்ஸ் டு மேக்ஸிமம் தே வில் ஆஃபர் 13 to 14 மார்க்ஸ். 16 மார்க் கொஸ்டினுக்கு தே வில் ஆஃபர் 13 to 14 மார்க்ஸ். 100% நீ எல்லாம் கரெக்டாக எழுதி 1.5 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோ. 1.5 மணி நேரம் ஆகுது, அதுக்கப்புறம் யூ ஆர் ஏபிள் டு ஸ்கோர் திஸ் மார்க் அப்படின்னா ஓகே ஃபைன். இது ஒரு மெத்தட். இன்னும் சார் ஒரே இந்த இப்படி நான் பண்றதுக்கு பதிலாக ஒரு கேள்வியை நான் வந்து கடன்னு எழுதுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன், எழுதிக்கிறேன். அதே மாதிரி 2 கேள்வி அந்த டயத்துக்குள்ள, இந்த 1.5 மணி நேரத்தில் ஒரு கேள்வி எழுத வேண்டிய இடத்துல நான் 2 கேள்வி எழுதிட்டு இதுல ஒரு 8 மார்க் இதுல ஒரு 8 மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னா, அவுட் ஆஃப் 16 மார்க் ஐம் ஸ்கோரிங் ஒன்லி 8 மார்க்ஸ், ஐம் ஸ்கோரிங் ஒன்லி 8 மார்க்ஸ் அப்படின்னா டோட்டல் how much ஐம் ஸ்கோரிங் 16 மார்க்ஸ். So scoring 13 marks or 14 marks in one question அது பெட்டரா இல்ல ஸ்கோரிங் 16 marks in 2 question அது பெட்டரா அப்படின்னா, ஆப்வியஸா உனக்கு வந்து ஸ்கோர் ஆஸ் அ ஹோலா உனக்கு வந்து இதுல தான் இன்க்ரீஸ் ஆகுது. இதுல தான் உனக்கு 16 மார்க் வருது இல்லையா, கூட வாங்கியிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ட்ரை டு ஸ்கோர் ஸ்டெப் மார்க்ஸ். டாக்ஸேஷனை பொறுத்த மட்டும் அள்ளி தெளிப்பாங்க. ஸ்டெப் மார்க் வந்து அவ்வளோ இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து தயவு செஞ்சு மைண்டில் வச்சுக்கணும். எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ரைட்டா, ஃபைன். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது ஆன்சரிங் நோட்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ டாக்ஸேஷனை பொறுத்த மட்டும் ஒரு விஷயத்தை ஏன் ஆட் பண்ற, ஒரு விஷயத்தை ஏன் மைனஸ் பண்ற அப்படிங்கிறது தெளிவாக நோட்ல சொல்லணும். அலாங் வித் ப்ரொவிஷன். செக்ஷன் நம்பர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் நீ வந்து எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லணும். இது வந்து எக்ஸாம்டட் சார், அதனால ஜிஎஸ்டி வராது. இது நாட் அ சப்ளை சார், அதனால ஜிஎஸ்டி வராது. இது வந்து குட்ஸே கிடையாது, சர்வீஸே கிடையாது, அதனால ஜிஎஸ்டி வராது. ஸோ ஜிஎஸ்டி வராதுங்கிறது ஓகே, ஆனால் அதுக்கு ரீசன் சொல்ற பார்த்தா எவ்வளோ ரீசன் இருக்கு. இட் இஸ் எக்ஸம்டட், இட் இஸ் நாட் அ குட்ஸ் அட் ஆல், இட் இஸ் நாட் அ சப்ளை அட் ஆல், நிறைய ரீசன் இருக்கலாம். அந்த ரீசனை நீ கரெக்டாக சொல்லணும், அதுக்கும் மார்க் உண்டு. ஸோ திஸ் இஸ் ஹவ். இதெல்லாம் வந்து தப்பாக பண்ணுறாங்க நிறைய பேருக்கு. கரெக்டாக சால்வ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவாங்க, நோட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நோட்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணாமல் இருந்தால் we will be able to score. You can analyze yourself after seeing this video. முன்னால அனலைஸ் பண்ண முடியும். மேபி இந்த தப்பை நீங்கள் பண்ணியிருந்திருக்கலாம், அதனால கூட உங்களுக்கு மார்க் வராமல் இருந்திருக்கலாம். சரி சார், now what I have to do, இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. now what I have to do to be successful in this subject and in each chapter. ஸோ பார்ப்போமா? ரைட். எப்பயுமே அகைன் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நான் 2 தான் பிரிச்சிருக்கேன். டியூரிங் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணணும், டியூரிங் ப்ரிப்பரேஷன் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, எக்ஸாமில் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியும் ப்ரிப்பரேஷன் அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும், எக்ஸாம் வழியும் என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணணும். ரைட் சார். ஸோ ப்ரிப்பரேஷன் அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, எப்பயுமே உனக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர், எப்பயுமே ஏதாவது ஒரு எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு சாப்டர் வந்து வில் பி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் யூ. ரைட் ஃப்ரம் ஸ்கூல்லேருந்து நீ படிச்சுட்டு இருக்க இல்லையா. ஸோ உனக்கு ஏதாவது ஒரு சாப்டர் ரொம்ப பிடிச்ச சாப்டராக இருக்கும். அந்த மாதிரி டாக்ஸேஷனில் ஒரு சாப்டர், டாக்ஸேஷனில் டைரக்ட் டாக்ஸில் ஒரு சாப்டர், ஜிஎஸ்டியில் ஒரு சாப்டர் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒரு மொமெண்டம் ஒரு எந்தூசியாசம் வர்றதுக்காக என்ன பண்ணணும், அந்த சாப்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோன்னு நான் தலைகீழ தான் குதிப்பேன். பிஜிபிபி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, சேலரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுவும் முக்கியம், படிச்சு தான் ஆகணும், இல்லைன்னு சொல்லலை. பட் டாக்ஸேஷன் உனக்கு பிடிச்சி கடன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அப்படியே மேலே ஏறி ஓடுறதுக்கு உனக்கு வந்து என்ன வேணும், அந்த எந்தூசியாசம் வேணும். அந்த எந்தூசியாசம் பில்டப் ஆகிறதுக்கு இந்த ஸ்மால் சாப்டர் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் வில் ஹெல்ப். ஸோ அதனால எப்பயுமே அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, நம்மள்ட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எப்பயுமே ஐஎஃப்ஓஎஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கேபிட்டல் கெயின் போவாங்க, அதுக்கப்புறம் தான் சேலரி, அதுக்கப்புறம் தான் பிஜிபிபி. கண்டிப்பாக இதை சால்வ் பண்ணிட்டு வர்றப்போ உனக்கு வந்து பிஜிபிபி சேலரியும் கவர் பண்ணிட முடியும். சேலரி பிஜிபி மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா அது இன்டீட்டெயில்டாக போகிறேன் அந்த லூப்பில் போய் மாட்டிக்குவாங்க. ஸோ ஸ்டார்ட் வித் அதர் வே உனக்கு வந்து வில் பி ஏபிள் டு. சரி, அப்போ பிகர் சாப்டர் எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, பிகர் சாப்டரை we are going to split into கிளஸ்டர்ஸாக ஸ்பிளிட் பண்ணிடும் சார். எப்பயுமே பிஜிபி இந்த மாதிரி பிஜிபிபியோ கேபிட்டல் கெயினோ, சாரி நம்ம இப்பயும் கேபிட்டல் கெயின் வந்து பெருசாகிடுச்சு. எஸ், பிகாஸ் ஆஃப் த டாக்ஸ் ரேட்ஸ் அது வந்து கொஞ்சம் பெரிய சாப்டர் ஆகிடுச்சு கம்பேரிட்டிவ்லி. பட் இட் இஸ் ஸ்மாலர் தேன் த பிஜிபிபி அண்ட் சேலரி. ஸோ இப்போ சேலரி மாதிரி இல்லை பிஜிபிபி மாதிரி இல்லை அக்கௌண்ட்ஸில் இருக்கிற கன்சால்டேஷன் ஆர் இது அமால்கமேஷன் சாப்டர்லாம் எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது அப்படின்னா, அதை ஸ்பிளிட் பண்ணிடணும். எப்படி சார் ஸ்பிளிட் பண்ணுறது சார்? பிஜிபிபி எடுத்துக்கோம் எக்ஸாம்பிளுக்கு.
ஏன்னா எனக்கு அக்கௌண்ட்ஸ் மறந்துருச்சுன்னா நான் வந்து நாட் அ ஃபேக்கல்டி ஃபார் டேக்ஸ், ஐ மீன் நாட் அ ஃபேக்கல்டி ஃபார் அக்கௌண்ட், சாரி. ஸோ அப்படி இருக்கிறப்போ டேக்ஸ் தான் நான் அடுத்து அந்த எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். ஸோ பிஜிபிபியில் நான் வந்து ஒரே நாளில் இல்லை இந்த பிஜிபி முடிக்கிற வரைக்கும் நான் வேறு சாப்டரே தொட மாட்டேன்னு பண்ணுறது தப்பு. அது முடியாது. ஒரு சப்ஜெக்ட் ஒரு லிமிட்டில் உனக்கு வெறுப்பு வந்துடும். ஸோ அதனால் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் தட் பிஜிபிபியில் டிஸ்அலவன்ஸ் மட்டும் இன்னைக்கு பார்க்கணும். பிஜிபிபியில் டிஸ்அலவன்ஸ் மட்டும் ஐஎஃப்ஓஎஸ் பார்க்க போகிறேன், ப்ளஸ் பிஜிபிபியில் டிஸ்அலவன்ஸ் மட்டும் இன்னைக்கு பார்க்க போகிறேன். டிஸ்அலவன்ஸில் டிடிஎஸ் வந்து தனியாக படிக்கணும், தனியாக படிக்க போகிறேன். இந்த மாதிரி பிஜிபிபி என்டையர் சாப்டரை பார்க்காம பிஜிபிபியில் டிடக்ஷன்ற சாப்டர் எடுத்து ஐ மீன் கான்செப்ட் எடுத்து அதில் வந்து செக்ஷன் 32 மட்டும் தனியாக படிக்க போகிறேன். செக்ஷன் 32ங்கிறது டெப்ரிசியேஷன் பெரிய கான்செப்ட். அப்போ அதை மட்டும் நான் தனியாக வந்து படிக்க போகிறேன். இது ப்ளஸ் ஐஎஃப்ஓஎஸ். அடுத்த நாள் டிஸ்அலவன்ஸில் 48(3) இந்த மாதிரி நல்லா கேஷ் பேமெண்ட் 48(2) டிடிஎஸ் இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து அலாங் வித் ஸ்மால் சாப்டர் படிக்கிறப்போ உனக்கு வந்து பேரலாக போகிறப்போ யூ வில் கெயின் சம் கான்ஃபிடன்ஸ். ஸோ எப்பயுமே என்ன பண்ணணும் சார், பிஜிபிபியில் ஒரு கான்செப்ட் ஐஎஃப்ஓஎஸ், பிஜிபிபியில் ஒரு கான்செப்ட் கேபிட்டல் கெயின், பிஜிபிபியில் ஒரு கான்செப்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஸோ வாட் எவர் யூ ஆர் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் அதை வந்து தாராளமாக எடுத்து பிரித்து படிக்கணும். ஸோ பிக் சாப்டர்ஸ் எப்படி இது பண்ணணும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் சிம்பிளாக சொல்லணும்னா சார் பிஜிபிபியில் ஒரு 45 கான்செப்ட்ஸ் இருக்குது அப்படின்னா டெய்லி 5 கான்செப்ட் நான் படிக்க போகிறேன் சார் அப்படின்னா பிஜிபிபி இல்லை ஆலோகேட் 9 days ஃபார் பிஜிபி. அப்போ 9 days பிஜிபி மட்டும் தான் படிப்பேன், ஐஎஃப்ஓஎஸ் எல்லாம் அப்படிலாம் இல்லை ராஜா. பிஜிபிபி 9 days போயிட்டு இருக்கும் ரைட்டா. அதில் அந்த 5 கான்செப்ட்ஸ் படிக்கிறதுக்கு உனக்கு ஒரு நாளாக இருக்காது, மேபி 2 hours, மேபி 3 hours, அவ்வளோதான் ரைட்டா. மிச்ச நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐஎஃப்ஓஎஸோ கேபிட்டல் கெயினோ சேலரியோ அகெயின் அதில் வந்து 5 கான்செப்ட் மட்டும் தான் பார்க்கணும். டிபெண்டிங் அப்பான் யுவர் கெப்பாசிட்டி 5 or 2 இல்லை ஒன்றா கூட பாரு, ஒன்றா கூட நல்லா தரவா படி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து பிஜிபிபியை ஒரே நாளில் உட்காந்து முடிப்பேன் அப்படின்ட்டு நீ அன்ரியலிஸ்டிக் டார்கெட்டா, இதுக்கு பேர் வந்து ரியலிஸ்டிக் டார்கெட். ஒரு நாளைக்கு 5 கான்செப்ட் ஈஸியாக படிக்க முடியும், 45 கான்செப்ட் நல்லா முடிக்க முடியாது. சரி, ஒன்ஸ் நீ டார்கெட்டை முடிக்காம போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உனக்கு வந்து அந்த எந்தூசியாசம் கம்மியாயிடும். ஒன்ஸ் எந்தூசியாசம் கம்மியாயிடுச்சுன்னா சப்ஜெக்ட் வந்து பிடிக்காம போயிடும். ஸோ அதனால் அந்த மொமெண்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ரியலிஸ்டிக் டார்கெட்டை வச்சு நம்ம கிளஸ்டரை வந்து ஐ மீன் சாப்டர் வந்து கிளஸ்டராக பிரிச்சுக்கிட்டு பிகர் சாப்டரில் ஒரு கிளஸ்டர், ஒரு ஸ்மாலர் சாப்டர், பிகர் சாப்டரில் ஒரு கிளஸ்டர், ஒரு ஸ்மாலர் சாப்டர், இப்படின்னு பிரித்து படிக்கிறப்போ வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட் த என்டையர் சாப்டர் ஓவர் த பீரியட். சரி, இப்போ வந்து இது சொல்லிட்டீங்க, புரியுது. இப்போ குமுலேட்டிவ் ரிவிஷன் சார் நான் ரிவிஷன் பண்ணணும்னு சொன்னேன். அது என்ன சார் குமுலேட்டிவ் ரிவிஷன் அப்படின்னா சார் நம்ம வந்து பிஜிபிபி எப்படி படிக்கிறோம், டிவைடட் பை 5 பண்ணி 9 days படிக்கிறோம். ஸோ இப்போ படிக்கிறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா சார் ஃபர்ஸ்ட் டே 5 ப்ரொவிஷன்ஸ் படிச்சிடுறேன். செக்ஷன் 28 செக்ஷன் 33 இல்லை 35 வரைக்கும் நான் படிக்கிறேன். இதோ நான் வந்து 5 செக்ஷன் ரேண்டமாக எடுத்து நான் படிக்கிறேன் அப்படின்னா இப்போது அடுத்த நாள் பிஜிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டே என்ன பார்த்தணும் அந்த 5 ப்ரொவிஷன் முடிச்சுட்டு தான் செகண்ட் 5 செட்டுக்கு போகணும். அதே மாதிரி தான் தேர்ட் டே நான் ரிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டேல நான் என்ன 10 ப்ரொவிஷன்ஸ் படித்தோம், அந்த 10 ப்ரொவிஷன் படிச்சது தான் நெக்ஸ்ட் செட் ஆஃப் 5 ப்ரொவிஷன்ஸ் போகும். புரியுதா? அதே மாதிரி தான் 4th டே, அதே மாதிரி தான் 9th டே. இப்போ 9th டே வர்றப்போ 8 day நீ படித்தது எல்லாமே ரிவைஸ் பண்ணிட்டு தான் 9th டே பண்ணதுக்கு போகும். இப்போ இப்படி பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே படித்ததை அடிச்சு துவச்சு ரொம்ப ஈஸியாக தரவாக மனப்பாடம் ஆகிடும், பெர்மனன்ட் மெமரியில் ஸ்டோர் ஆகிடும். ஆனால் அந்த 1.5 நாளில் நான் சொல்கிறது இப்போ உனக்கு புரியாது. அந்த 1.5 நாள் இட் வில் பி ஹெல்பிங் அ லாட். அவ்வளோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்துட்டாலே போதும், வில் பி அன்ஸ்டாப்பபிள் ஃப்ரம் பாசிங் த எக்ஸாம். ஸோ குமுலேட்டிவ் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மா இப்போ நீ வந்து சார் இந்த ஃபர்ஸ்ட் 5 ப்ரொவிஷன் படிச்சுட்டு அடுத்து நான் ரிவைஸே பண்ணாமல் அடுத்தடுத்து போனேன் அப்படின்னா அந்த லூப்பில் அகைன் மாட்டிக்குவேன். ஃபர்ஸ்ட் 5 ப்ரொவிஷன்ஸ் மறந்துடும். 5 நாளில் ஒன்று அப்படியே மறந்துட்டே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மேக் ஷுர் யூ ஆர் ரிவைசிங் இட் குமுலேட்டிவ்லி. அது போக அதோட நிறுத்தாமல் டெஸ்ட்டும் எழுதி பாரு, ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணும் இல்லையா? ஸோ அதனால டெஸ்ட்டும் எழுதி பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் ப்ரிப்ரேஷன் டைமில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்ட்ராட்டஜி. எக்ஸாம் அல்ல. ஸோ 15 minutes என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பெஸ்ட் நோன்ஸ் கொஷின் எடுத்துக்கிறேன், அதை சீக்வன்ஸ் பண்ணிக்கிறேன். சீக்வன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் எழுத போகிற கொஷின்ஸ் டைம் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுத போகிற கொஷினுக்கு என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கோத்ரூ பண்ணிட்டு ஹவ் யூ ஆர் கோயிங் டு ப்ரெசென்ட்ங்கிறத இமேஜின் பண்ணி வச்சுக்கிறேன். டக்குன்னு பெல் அடிச்சோன்னு டக்குன்னு எழுத ஆரம்பிச்சார். ஸோ அந்த 15 minutes டைம் பேலன்ஸ் இருக்குன்னா அப்புறம் கம்பல்சரி கொஷின் போகிறோம். கம்பல்சரி கொஷின் போயிட்டு உன்னால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து சீக்வன்ஸ் பண்ணணும்னா தாராளமாக பண்ணிக்கலாம்.
அடுத்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணுறது என்ன அப்படின்னா, டு நாட் டிவோட் மோர் தேன் 25 மினிட்ஸ் ஃபார் 60 மார்க் கொஷின். மேக்ஸிமம் 25 மினிட்ஸுக்கு மேலே நீ ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. பீட் அக்கௌண்ட்ஸ்னாலும் சரி, அக்கௌண்ட்ஸில் பார்ட்னர்ஷிப்போ இல்லை கன்சால்டேஷனோ இல்லை அமால்கமேஷனோ வருது, நீ உட்காந்து டேலி பண்ண ட்ரை பண்ணுற பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகலன்னு தலையை உடச்சிட்டே இருக்கக்கூடாது. டக்குன்னு இடத்த விட்டுட்டு 25 மினிட்ஸ் கிராஸ் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த கொஷனுக்கு போயிடணும். இல்லை அப்படின்னா அந்த லூப்ல மாட்டிக்கோ, யூ நாட் ஏபிள் டு கம்ப்ளீட் த கொஷின். அதே தான் டாக்ஸேஷனுக்கும். குறிப்பாக கம்பல்சரி கொஸ்டின் இஸ் ஃபார் ஸ்கோரிங் ஸ்டெப்ஸ் மார்க்ஸ் apart from rather than scoring good 100% of that marks, whatever they are devoting 20 marks or 10 marks இல்லை 14 marks கொடுக்குறாங்க இல்லையா, அது ஃபுல்லாக நம்ம வாங்கணும் அவசியம் இல்லை. 14க்கு 7 மார்க் வாங்கினா கூட போதும். ஸ்டில் வி வில் பி ஏபிள் டு ஸ்கோர் 50 மார்க்ஸ் இன் த ஓவரால் சப்ஜெக்ட். ரைட்டா? ஸோ அதனால மேக் ஷுர் நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இது பண்ணணும். இதுக்கு தான் வந்து டெஸ்ட் நிறைய எழுதி பார்க்கணும். ஒரு கொஷின் சால்வ் பண்ணி ஒரு கொஷின் உனக்கு பக்காவாக பேலன்ஸ் ஷீட் பிஎன்எல் போட்டு டேலி பண்ண முடியுது அப்படின்னா அதோட நீ ஹாப்பியாக இருந்துடக்கூடாது. எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பார்க்கணும். 40 மினிட்ஸ் எடுக்குது அப்படின்னா மேக் ஷுர் யூ ஆர் ரெடியூசிங் இட் த சேம் டு 25 மினிட்ஸ். ரிலே ரேஸ் மாதிரி தான். அந்த ஓடி வந்து அந்த ஸ்டாப் வச்சு பண்ணுவாங்களா, அதே மாதிரி தான். ஒரு கொஸ்டினை நீ சால்வ் பண்ணுற பீட் எனி சப்ஜெக்ட், லானாலும் சரி, டேக்ஸ்னாலும் சரி, அக்கௌண்ட்ஸ்னாலும் சரி. ஸோ பீட் எனி சப்ஜெக்ட் நீ வந்து 25 மினிட்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. அப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளோ ஸ்பீடாக பண்ணி நம்மளால் கொண்டு வர முடியுது அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி குறைக்க ட்ரை பண்ணணும். ஃபைன் சார். ஃபைனலி எம்சிக்யூ. ஸோ எம்சிக்யூங்கிறது 50% சான்சஸ் தான். ஸோ 50 நீ கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நெகட்டிவ் மார்க் இல்லை. ஸோ அடுத்து வந்து ஐசிஐஸ் ஹேவிங் த ரைட்ஸ் டு அந்த இதில் இருந்தது இல்லையா, இஃப் தே விஷ் டு பிரிங் நெகட்டிவ் மார்க் அப்படின்னா தே கேன் பிரிங் இன். ஃபைன். அன்டில் தென் we are at the safer side. ஸோ அதனால மேக் ஷுர் நம்ம வந்து இன்பிட்வீன் த பீரியட்ல, அதாவது எக்ஸாம் எழுதிட்டு இருக்கப்போ இன்பிட்வீன் அதுக்குன்னு ஒரு 1/2 hour நீ வந்து கை வலிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு சேஞ்ச் ஓவர் மாதிரி போயிட்டு பிரெயின் ஸ்டாமிங் மாதிரி போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னா இன்பிட்வீன் எம்சிக்யூவை மறக்காம ட்ரை பண்ணி டச் அப் ஆன் 1/2 hour முடிக்க ட்ரை பண்ணேன். எல்லாமே 1/2 hour முடிக்க முடியாது. பட் அந்த அதர் தேன் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ், குட்டி கொஸ்டின்ஸ் வரதாலும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை டு டிவோட் டைம் ஃபார் த கேஸ் ஸ்டடி கொஸ்டின். இங்கேயும் வந்து we have to maintain the time management properly. ஸோ இன் பிட்வீன் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அதனால் மேக் ஷூர் யூ ஃபாலோ திஸ் அட் த எக்ஸாமினேஷன் ஆல்சோ. சரி, ஃபைனலி வாட் யூ ஆர் டூயிங் அட் ஃபோக்கஸ் சார். ஸோ ஃபோக்கஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கல்டி செஷன் வில் பி தேர். ஸோ ஐ எம் த டாக்ஸேஷன் ஃபேக்கல்டி. கிளாஸஸ் வில் பி ரெக்கார்டட் அண்ட் வில் பி given to you. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்து கான்செப்சுவல் கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. I'll be solving the sums, how to approach this sum, how to present this sum, ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ எப்படி ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாங்கிற ஸ்ட்ராட்டஜி கொண்டு வில் பி டிஸ்கஸிங் அட் த எக்ஸாம். அந்த ஒரு வீடியோலையும் வில் பி டிஸ்கஸிங் அட் த கிளாஸ். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட ஃபோக்கஸில் விடுறது இல்லை. வாட் த tutor will be doing is that you will be assigned a tutor. அது அந்த டியூட்டர் கீழே ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அலாங் வித் தட் யூ வில் பி ஸ்டடிங். உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கோ இல்லை உங்களுக்கு தேவையான இல்லை உங்களுக்கு டஃப்பாக ஃபீல் பண்ணுற உங்கள் சாய்ஸ், அதாவது இட் இஸ் நாட் லைக் டஃப்பானது மட்டும்தான் கவர் பண்ணுவோம். உங்கள் சாய்ஸில் இந்த ஒரு 10 ப்ரொவிஷன் இருக்குன்னா உங்கள் சாய்ஸில் எந்த ப்ரொவிஷன் வேணாலும் செலக்ட் பண்ணி படிச்சுக்கலாம். அங்கேயே அவங்க முன்னாடி ரிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருவேளை நம்ம கிளாஸில் பார்த்தது ஒரு கான்செப்சுவல் கிளாரிட்டி இல்லைன்னா அகெயின் டியூட்டர் வில் பி ஹெல்பிங் யூ. அப்படி அவங்க இல்லைன்னா நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் செஷன்லேயே. யூ கேன் கான்டாக்ட் மீ அட் எனி டைம். குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் வந்து யூ கேன் டிஸ்கஸ். என்ன டவுட்னாலும் யூ கேன் ஆஸ்க், வில் பி டிஸ்கஸிங். அதோட நிறுத்தல டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த டெஸ்ட்டை ப்ராப்பராக கரெக்ட் பண்ணி அலாங் வித் ரிவ்யூ வீடியோ ஒரு பேப்பருக்கும் இந்த ஒரு சம்மும் இப்படி தான் சால்வ் பண்ணியிருக்கணும், இப்படி தான் அப்ரோச் பண்ணியிருக்கணும், ப்ரொவிஷன் இப்படி எழுதியிருக்கணும், ப்ரெசன்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணுமா கூடாதா அப்படிங்கிறத ஒரு வீடியோ எக்ஸ்பிளனேஷனோட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பேப்பருக்கும் we are providing. So this is what I intended to provide discuss in this video. So I hope ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஐ ஹோப் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி you'll be successful. நெக்ஸ்ட் டைம் டாக்ஸேஷனில் எப்பயுமே ஐ வில் பி விஷிங் மை ஸ்டூடெண்ட் ப்ராக்டிக்கலாக இட் ஹஸ் ஹேப்பன்ட் ஆல்சோ. மெனி ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் வேர் பர்சனலி ஆஃப்லைன்லையும் அட் ஃபோக்கஸ்லையும் ஒயில் டீச்சிங் தே வில் பி சேயிங் நான் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் 30 மார்க்ஸ் மேலே வாங்கினதில்லை, 40 மார்க்ஸ் வாங்கினதில்லை அப்படின்னு. ஐ வில் பி விஷிங் தேம். It is not like wishing them. I will be asking them to follow the strategy that I am giving, that I myself used to clear my inter and final exams. So அதெல்லாம் ஃபாலோ பண்ணி they have even scored more than 75 plus in taxation particularly. So
this is what I wish for all the students, all you guys to score good marks in the upcoming exam with the flying ace. டாக்ஸேஷன் பேப்பர்னால என்னால் சிஏ இன்டர் பாஸ் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை கான்செப்சுவல் கிளாரிட்டி எல்லாமே தரோவாக கான்செப்ட்ஸ்லாம் படித்ததுக்கு அப்புறமும் என்னால் வந்து எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியல, 50+ 60+ இருக்க முடியல, அதனால என்னால் வந்து ஐ நாட் ஏபிள் டு கிளியர் இன்டர் ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது உங்களுக்கு தான் இந்த வீடியோ. Hello, this is CA Ramashwin, your taxation faculty from Focus Edu. So in the video, we are going to focus on the strategy that we are supposed to follow at the time of preparation and at the time of examination. என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறோம்.